ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த ரெட் கீரையை வச்சு எவ்வளோ சூப்பரான ஒரு கடையல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரையை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு குக்கர் எடுத்தாச்சு. அந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி நான் இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஹெல்த்தியான கீரை. இது ஹீமோக்ளோபின்க்கெலாம் நல்லது. நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரத்தம் ப்ராப்ளம் இருக்காது. நல்ல ரத்தம் உடம்புல ஊறும். ஓகேங்களா? இந்த கீரை போட்டாச்சு. இப்போ நம்ம சிறுபருப்பு எடுத்துருக்கோம் கொஞ்சமாக. அதை ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 2 தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை உரித்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஒரு 3 விசில் இல்லை 4 விசிலில் வேக வச்சு நம்ம எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம நல்லா மசிச்சு இப்போ தாளிக்க போகிறோம். எப்படி தாளிக்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடாய் வச்சுட்டோம். இப்போ திரும்பவும் எண்ணெய் ஊற்றிட்டோம் 2 ஸ்பூனு. இப்போ நம்ம கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச வரமிளகா இருக்கு இல்லையா, அதை காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கீரையோட தாளிச்சதை போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னும் கூடுதலான சுவை கிடைக்கும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். சூப்பரான சுவையான சிகப்பு கீரை கிரேவி ரெடி. பாய். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.